மொத்த குடும்பமும் தவிக்கிறது. நீதிமன்றம் எடுத்த அதிரடி உத்தரவு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இதுநாள் வரை நஷ்டஈடு வழங்காமல் போக்கு காட்டி வந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்கு நீதிமன்றம் சம்மட்டி அடி அடித்துள்ளது. தமிழகத்தில் சாலை விபத்துகள் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு வந்தாலும் விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்த பாடில்லை. மேலும் சாலை விரிவாக்கம், நடைமேடை என காலத்துக்கு ஏற்ப பல்வேறு வசதிகள் வந்தாலும் விபத்துகள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காலச்சூழல் மாற மாற வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. இதனால் விபத்துகளும் நடந்து கொண்டுதான் உள்ளது. இதில் ஒருபடி மேலே சென்று அரசு பேருந்துகளும் விபத்துக்குள்ளாகும் சூழல் ஏற்படத்தான் செய்கிறது. அவ்வாறு அரசு பேருந்து மூலம் ஏற்படும் விபத்துகளுக்கு பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் பட்சத்தில் அவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். ஆனால் அரசு பேருந்து மோதி இந்த நபர் உயிரிழந்தாலோ அல்லது உடல் உறுப்புகள் இழந்தாலோ பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்திற்கு விரைந்து நஷ்ட ஈடு கொடுத்ததாக சரித்திரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குறைந்தது 10 இருந்து 15 ஆண்டுகளாவது ஆகிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு செல்ல. ஒரு சில நேரங்களில் அதுவும் நடப்பதில்லை என்றே சொல்லப்படுகிறது. இதனால் மீண்டும் வழக்கு தொடரும் பட்சத்தில் அரசு பேருந்துகள் ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதன் பின்னரே நஷ்ட ஈடு கிடைக்கிறது என்ற நிலை ஏற்படுகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜடையம்பாளையம் மார்க்கெட் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஈரோட்டில் இருந்து உதகை நோக்கி வந்த அரசு பேருந்து மோதிய விபத்தில் கந்தசாமி என்பவர் உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு மேட்டுப்பாளையம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 17 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை உரிய இழப்பீடு வழங்காமல் அரசு போக்குவரத்து கழகத்தினர் இழுத்தடித்து வந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டதை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் அரசு பேருந்து பணிமனைக்கு சொந்தமான 4 பேருந்துகளை ஜப்தி செய்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனையடுத்து மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு வந்த நீதிமன்ற அலுவலர் முனிராஜ் மற்றும் வழக்கறிஞர்கள் முறையாக பேருந்து மீது ஜப்தி நோட்டீஸ் ஒட்டி பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் 4 பேருந்தை ஜப்தி செய்தனர். இந்த சம்பவத்தால் பணிமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுன்னு போயிட்டேன் அப்படிங்க. அண்ணா வச்சுருக்கேன். இப்படி
போயிட்டாங்க இரு